நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து டோட்டலாக 84 வேகன்சிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர், லைப்ரரி அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி 5 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 5 போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், எவ்வளோ வேகன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்க போகுது. 5 போஸ்ட்டுக்குமே வந்து காமனான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிலபஸும் இன்க்ளூடடாக இருக்குது. பர்டிகுலராக ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே சிலபஸ் தான். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அக்டோபர் 30 வந்து ஓப்பன் ஆனிச்சு. டிசம்பர் 15 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்பவே அதிகமாக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே, எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, இனிமேல் தான் சொல்லுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். அதுக்கான அப்டேட் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். NHAOட வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுக்கான பே லெவல் வந்து பேசிக் பேவே 56,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட இதில் வந்து சேலரி இருக்கும், இன்ஹேண்ட் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது குரூப் ஏ போஸ்ட். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா UR EWS கேட்டகரிக்கானது. ஓகே, இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம். SC இல்லைனா ST கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து UR EWS இருக்கவங்க 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC STனா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். OBCனா 33 வரைக்கும். 4 போஸ்ட்டுக்குமே அதே தான். ஓகே, ஸ்டெனோகிராஃபரை தவிர மற்ற 4 போஸ்ட்டுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். அதனால் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கு டோட்டல் வேகன்சி வந்து 9 இருக்குது. PW கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். PWக்கு தனியாகவும் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பே, அதாவது இந்த 2 போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 35,400. இது ரெண்டுமே வந்து லெவல் 6ல் வரும். ஸோ இதுக்கு வந்து 50,000க்கு மேலே வந்து இன்ஹேண்ட் சேலரி மாத சம்பளம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேசிக் பே 29,200. ஸோ 40,000க்கு மேலே வந்து சேலரி இருக்கும் இதில் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து 42 வேகன்சி இருக்குது. அடுத்ததான் ஸ்டெனோகிராஃபர் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக SSC ஸ்டெனோகிராஃபருக்கு படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கான பேசிக் பே 25,500. பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ 31 வேகன்சி வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிலாம் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காம்படிஷன் தான். ஓகே, ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். இப்போ ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 28, UR EWSனா 28, SC STனா 33, OBCனா 31 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CA இல்லைனா CMAல வந்து இன்டர்மீடியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதில் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. சர்டிஃபிகேட் தேவையில்லை, பட் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருந்தால் போதுமானது, ஹிந்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, 80 words/minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் வந்து யாருமே வந்து 5 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து Tier 1 இருக்குது, Tier 2 இருக்குது. Tier 2 இன்டர்வியூ தான். Tier 1ல வந்து 2 பார்ட் இருக்குது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே SSCயில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இப்போ இதில் வந்து ரீசனிங், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்ததாக வந்து ஜென்ரல் நாலேஜ், அடுத்து இங்கிலீஷ். இது எல்லாத்துலேயும் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து 80 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் MBAல என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக 120 கொஸ்டின், அதில் 80 கொஸ்டின் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. ஓகே,
ஸோ இதுக்கு மொத்தமாக இந்த 120 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுக்கும். அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு உண்டு. ஸோ இன்டர்வியூவான மார்க்குமே வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. 135 மார்க் டோட்டல். இந்த டோட்டலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் இதில். ஓகே. அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 2 பார்ட் உண்டு. பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இருக்க போகுது. 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 60 கொஸ்டின், அதாவது இந்த எஸ்எஸ்சி சிலபஸ்ல 60 கொஸ்டின். அடுத்த 60 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு இந்த லைப்ரரி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன டாபிக் அப்படிங்கக்கூடிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேருந்து 60 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக வந்து 2 மணி நேரம் டைம். இதுலையுமே 120 கொஸ்டின்ஸ். ஓகே. இதில் ஒன்று தான், இதில் வந்து டயர் 1 மட்டும்தான். இதில் வந்து 2 டயர் உண்டு. ஓகே. அடுத்ததா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இதுலையுமே ஒரே ஒரு டயர் தான். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் தான். இதுலையுமே வந்து பார்ட் 1 வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். அதாவது மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேலேருந்து 10 கொஸ்டின், மொத்தமாக 40 கொஸ்டின். மிச்சம் 80 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட்டுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே. டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 80 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. இதுக்குமே 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததா ஸ்டெனோகிராஃபர், நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இதுதான். இதுல 2 டயர் உண்டு. ஓகே. டயர் 1, டயர் 2. டயர் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட். டயர் 1 வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வேரி ஆகுது. ஓகே. இதுல வந்து ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ்ல இருந்து 60 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. ஸோ டோட்டலா இதுல 120 கொஸ்டின், 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. மேத்ஸ் கிடையாது, ஏதாவது எஸ்எஸ்சிலையுமே உங்களுக்கு மேத்ஸ் கிடையாது. இதே 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் வேரி ஆகும். இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேரியா இருக்குது. மற்றபடி சேம் சிலபஸ், சேமா நீங்க அதே ப்ரிப்பரேஷனை வச்சு இதில் நீங்க வந்து செலக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ இதுலையுமே வந்து 120 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு டயர் 2, டயர் 1 முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் டயர் 2 இருக்கும். டயர் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கு, ஷார்ட் டர்ம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நான் அந்த டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டை வந்து விட்டுட்டேன். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஸ்டினை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஓகே. கொஸ்டின் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்க இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகே. ஒரு கொஸ்டின், அதுக்கு 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா போடுவாங்க. சென்னை இருக்குது. ஓகே. சென்னை மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியும் இருக்குது. சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் இருக்குதுன்னா பெங்களூர்ல இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது, விஜயவாடாவும் இருக்குது. ஓகே. ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. ஓகே. போஸ்டிங்குமே உங்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் எங்க வேணாலும் போடலாம், பட் தமிழ்நாட்டிலையுமே கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே. அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்றீங்கன்னா 500 ரூபா பே பண்ணா போதும். 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா 2 வாட்டி அப்ளை பண்ணணும், 1000 ரூபா பே பண்ற மாதிரி வரும். ஓகே. அதுவே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃபீமேலுக்குன்னு தனியா சொல்லலை. நார்மலா ஃபீமேலுக்குமே ஃபீஸ் இல்லாம தான் இருக்கும். பட் இதுல வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல. அப்ளை பண்றப்ப எப்படி வருது அப்படிங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஒரே போஸ்ட்டுக்கு 2-3 வாட்டி அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மட்டுமே நான் 3 அப்ளிகேஷன் பண்றேன் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. அதனால எந்த யூஸுமே இல்லை. ஓகே. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க பண்ணணும். அப்ளிகேஷன் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். NHAOட ஆன்லைன் வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் நம்ம சேனல்ல வந்து, அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.